ஒரு சாவுக்கு சவால் விடக்கூடிய ஒரு தாவரம் இருக்குதுங்க. அதாவது யமனுக்கு நமனை விரட்ட மருந்தொன்று இருக்குது, நரைமுடி ஏன் வருகிறது? உலகமே தேடிக்கிட்டு இருக்குங்க. நரமுடி வந்து ஏன் வருதுங்க? சொட்ட மண்டை வருதுங்க, ஜெனட்டிக்ல வருதுன்றான். ஆனா சித்தர்கள் என்ன பார்வையில பார்க்கறாங்க, சித்தர்கள் என்ன கோணத்தில் அதை அணுகுகிறார்கள்? இரிடியம் செலிலியம்னு வரும். நான் லேப்ல விளையாட்டு கேட்பேன், ஐயா அந்த இரிடியத்தையும் செலிலியத்தையும் பிரிச்சு கொடுத்தீங்கன்னா வாழ்க்கை சூப்பரா இருக்குங்க. இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். வணக்கம் நண்பர்களே, இயற்கையே மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோடு சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சகோதரனின் நன்றியும் வாழ்த்துதும். என்னுடைய அருகில் பார்த்தா ஆண்டவர் குழுவத்தின் நிர்வாகியும் எங்களுடைய குருநாதருமா இருக்கிற மதிப்புக்குரிய மதுரை முத்துராஜ் ஐயா கூட இருக்காங்க. இன்னைக்கு அப்பா என்கிட்ட ஆவாரம் பூவை கொடுத்துருக்காங்க. இந்த ஆவாரம் பூவுக்கு நிறைய வார்த்தைகள் இருக்குது. அதுல ஒரு வார்த்தை என்னன்னா, ஆவாரம் பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படின்றது ஒரு பழமொழி இருக்கு. அது என்ன, ஆவாரம் பூத்திருக்கும் போது சாகவே முடியாத ஒரு மனுஷன் அப்படின்னா, அப்படி இல்லை. ஆவாரம் பூ பூத்திருக்குது அப்படின்னு சொன்னா இதை கரெக்டா ஒரு மனுஷன் எடுக்கும் போது சாகவே மாட்டாங்க. அதாவது உடல்ல நோய்வாய்ப்பட்டு சாக மாட்டாங்க. அந்த நோய்களையே குணமாக்கி ஒரு காயகல்ப உடலை மாற்றும் அப்படின்றதுதான் பொருள். சரி, நான் அப்பா கிட்ட கேட்கலாம், அவர் என்ன சொல்றேன். அப்பா வணக்கம். வணக்கம் சாமி. அப்ப என் கையில ஆவாரம் பூ கொடுத்துருக்கீங்க, நல்லா மணந்து இருக்குது. இப்ப இதுல என்ன மருத்துவ பயன்கள் சொல்றீங்கப்பா? அதாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, மனித உடலை 3 விதமான தான் பிரிக்கிறோம். தேகங்களை வந்து 3ஆ பிரிக்கிறோம். அது வந்து வாத தேகம், பித்த தேகம், சிலேத்தும தேகம். அதில் வாத தேகம் என்னப்பா அப்படின்னு சொன்னால், ரெஸ்பெக்டிவ் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய காற்றினுடைய நாள் இயங்கக்கூடிய எல்லாம் அதுதான் வாதமாக. அதாவது காற்று வந்து மூச்சு குழாய் வழியாக போய் நுரையீரலேருந்து ரத்தத்தில் கலந்து அங்கேருந்து இதயத்தின் வழியாக பயணம் செஞ்சு உடம்புல இருக்க நாடி நரம்புகள் மூளை முடுக்கு எல்லா இடத்துக்கும் போகுது. சரி, அது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், இந்த ஜீரண மண்டலத்தினுடைய உதவியால் அங்கு ஜீரணிக்கப்பட்ட உணவுகளை குளுக்கோஸ்ன்னு சொல்லக்கூடிய அதை எடுத்துக்கிட்டு குளுக்கோஸு, லாக்டோஸு, ஹெக்டோஸு இந்த மாதிரி ஒவ்வொன்று தான் பரிமாற்றங்கள் பண்ணி அதை எடுத்துக்கிட்டு போகும்போது இன்சுலின்னு ஒரு பொருள் தேவைப்படுது. அது வந்து அதில் ஒரு குத்தணும். அப்படி பண்ணுனா அதை வந்து இந்த செல்லுகளுக்கு சாப்பாடு கொண்டு போகும். லாக்டோஜின் அப்போ அதையும் தாண்டி போயிடுறோம், நம்ம புரோஜின் வரைக்கும் போயிடுது. அப்போ அந்த செல்லு வந்து இன்சுலின் உள்ள பொருள்களை வந்து தான் வந்து அந்த இதை தான் எடுத்துக்கிறோம். லைசன்ஸ் உள்ள பொருள்களை எடுத்துக்கிட்டு லைசன்ஸ் இல்லாத பொருளை அப்படியே விட்டுரும். அது ஃபாரின் பாடி மாதிரி ரத்தத்தில் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம இங்கே நிகழ்காலத்தில் வரும்போது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் வந்து இன்சுலின் அப்படின்னு சொல்லக்கூடியது குளுக்கோஸு, லாக்டோஸு, ஹெக்டோஸு, சுக்ரோஸு இந்த மாதிரி சொல்லுவோம். இந்த மாதிரி பொருள்களுடைய அடுத்தடுத்த பரிணாம நிலைகளுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு பொருளையே ஒரு செயல்பில் இந்த ஆவாரம்பு என்ன பண்ணுதுன்னா சுக்ரோஸ் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டு போகுது. ஒரு கண்ணு தெரியாதவன் அடுத்த ரோட்டில் கொண்டு விட்டுட்டு வர்ற மாதிரி ஒரு தாவரங்கள் இந்த உடலை பாதுகாப்பதற்கு மிக உதவியாக இருக்குது. அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லும் பொழுது இது வந்து பார்த்தீங்கன்னா தங்கச்சத்து உள்ள ஒரு பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க பெரியவங்க. இப்போ ஒவ்வொரு சத்துக்கும் இப்போ வந்து அயன் இருக்குது, அயனுக்கு அடுத்தது வந்துட்டு காப்பர் இருக்குது, காப்பருக்கு அடுத்தது வந்து சில்வர் இருக்குது, சில்வருக்கு அடுத்து கோல்டு இருக்குது, கோல்டுக்கு அடுத்து பிளாட்டினம் இருக்குது, பிளாட்டினுக்கு அடுத்து செலினியம் இருக்குது, அதுக்கடுத்து இரிடியம் இருக்குது. இந்த மாதிரி அது ஒரு நீண்ட வரிசையில் அது போய்கிட்டே இருக்குது. இந்த இதெல்லாம் நீங்கள் வந்து கண்ணால் பார்க்க முடியாது. இப்போ நாங்கள் ஒரு தாமரத்தை வந்து மருந்தாக மாத்திரம் அதை லேபுக்கு அனுப்புகிறோம், இது நல்லா ஆயிடுச்சா அப்படின்னு கேட்கறதுக்கு நல்லா ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ப்ரிசர்வேட்டிவ் பார்ப்போம், அதனுடைய தன்மை உள்ள என்னென்ன இருக்குன்னு பார்க்கும்போது அப்போ அதில் சொல்லுவாங்க, இதில் இத்தனை % காப்பர் இருக்குதுங்க, இத்தனை % அதாவது உண்ணக்கூடிய உணவுகளாக எளிதாக ஜீரணமாகக்கூடிய உணவு முறையில் வந்து இந்த காப்பர் நல்லா வெந்திருக்குங்க. ஒரு காப்பர் இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து அதில் என்னென்ன பொருள்கள் இருக்குன்னு சொல்லும் போது அதில் இந்த இரிடியம் செலிலியம்னு வரும். நான் அந்த லேபில் விளையாட்டு கேட்பேன், ஐயா அந்த இரிடியத்தையும் செலிலியத்தையும் பிரித்து கொடுத்தீங்கன்னா வாழ்க்கை சூப்பராக இருக்குங்க. நம்மளுக்கு எது எதிரி நினைக்கிறோமோ அந்த எதிரித்தன்மை வாய்ந்த அந்த நைட்ரஜனுடைய மூலக்கூறுகள், ஹைட்ரஜனுடைய மூலக்கூறுகள், இந்த ஃபங்கல், அந்த வைரஸு, அப்புறம் இந்த பாக்டீரியா இதுகள்லாம் வந்து குழந்தைகளை வளர்க்கும். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படி சொன்னால், மண்ணில் விளையாட விடாதீங்க குழந்தைகளேன்னு சொல்கிறாங்க. இந்த குட் நைட்ரஜன், ஒரு நல்ல விதமான கருமண் இந்த மண்ணில் இருக்கிறது. அந்த மண்ணில் இந்த குழந்தைகள் விளையாடும் பொழுது, நீங்களும் நானும் விளையாடும் பொழுது ஆரோக்கியமாக இருக்கிறோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு சளியால் இருந்த அம்புட்டு நோய்களும் வருது. இந்த குழந்தைகளுக்கு பார்க்குற மருத்துவர் பார்த்தீங்கன்னா பாவம் ரொம்ப
ஊசி கூட போட மாட்டார், மருந்து மாத்திரைகள் எழுதி கொடுக்குறாங்க, இதுகளை கொடுங்க குழந்தைகளுக்குன்னு. ஏன்னா அது கூட அந்த ஊசி போடுறது கூட அந்த குழந்தைக்கு இது ஒவ்வாமை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நல்ல ஆத்மாக்கள் இன்னைக்கு உண்மையிலேயே மருத்துவர்கள் எல்லாம் சிறப்பாக செயல்படுறாங்க. அதே வேளையில் இந்த மண்ணில் விளையாண்டு, கபடி விளையாண்டு, மண்ணுக்குள்ளே நம்ம இருந்து மண்ணை தின்னு, அந்த டவுசர் சட்டை போடாத காலத்தில் கூட இந்த மண்ணுக்குள்ளே விளையாண்டு இதுக்குள்ளே குதிச்சு எந்திரிச்சு ஆடி பாடி நம்ம ஆரோக்கியமாக இருக்கோம்னா இந்த மண்ணில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் நம்மளை வளர்க்குது. பிள்ளை வளர்த்தது கனை பிள்ளை வளர்க்கும்னு சொல்லுவாங்க. கனை ஆஸ்துமான்னு சொல்கிறீங்க இல்லையா, அது பிள்ளை வளர்க்கும்னு சொல்லுவாங்களே, அது போல் இந்த பாக்டீரியா நம்மளை வளர்த்துச்சு, நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்குச்சு. இன்னைக்கு எந்த குழந்தைகளுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்குது. அந்த மாதிரி நல்ல நோய் எதிர்ப்பு சக்திகளை உண்டாக்கக்கூடிய வல்லமை படைத்தது இந்த நம்மளுடைய ஆவாரம்பூ. ஆவாரம்பூ சாமுலத்தை பயன்படுத்தலாம். வேர்ல இருந்து உச்சியில இருக்கக்கூடிய பூ வரைக்கும் பயன்படுத்தக்கூடிய இனத்தை சார்ந்தது ஆவாரம்பூ, சாமூலம். இந்த சாமூலத்தை எடுத்து முறையாக பயன்படுத்தி இதுல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஆனால் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். ஐயா, பெருங்காயத்தை எடுத்து ஆவாரம்பூ பூ இந்த இதை கசாயத்தை போட்டு முடுக்கொண்டு பெருங்காயத்தை சுட்ட பெருங்காயத்தை எடுக்க வேண்டியது, அப்படியே நெருப்பில் சுட வேண்டியது, நல்லா நுணுக்கி அதில் போட வேண்டியது, போட்டு இழுத்துக்கிட்டு கிடக்கிற கிளவி கிழவனுக்கு கொண்டே கொடுங்க. எந்திரிச்சு உட்காந்து எப்படிப்பா இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்பாங்க. என்னடா ஊருக்குலாம் சொல்ல சொன்னாங்க, தந்தி அடிக்க சொன்னாங்க, இப்பெல்லாம் எங்க தந்தி இருக்குதுங்க, உள்ள போனேன் இழுத்துக்கிட்டு இருக்கு, இப்போ நேரம் அப்படியோ இப்படியோ இருக்குன்னு. அது எந்திரிச்சு உட்காந்து நான் நல்லா இருக்கேன், நீ வர வேணாம்டா அப்படின்னு சொல்லுவாங்க. எதையா பேரை பார்த்துருக்கோம் இந்த மாதிரி. முடுக்கொண்டு தேன் கலந்து, இதோடு தேன் கலந்து சாப்பிடும் பொழுது இந்த தேகமே அவ்வளோ அற்புதமாக ஆரோக்கியமாக, பெரியவங்க சொன்ன வார்த்தைகள் அத்தனை உண்மை அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடிய அற்புதமானது ஆவாரம்பூ. ஆவாரம்பூ ஐயா சொன்ன மாதிரி ஆவாரை பூத்ததுண்டோ, ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ. ஒரு சாவுக்கு சவால் விடக்கூடிய ஒரு தாவரம் இருக்குதுங்க. அதாவது யமனுக்கு நமனை விரட்ட மருந்தொன்று இருக்குது ஆவாரம்பூவினிலே. ஆவாரம்பூவில் சாமுலத்திலே இருக்கு. சமூலம் ஃபுல்லா இந்த சமூலமே யமனை விரட்டக்கூடியது. நமனை விரட்ட மருந்தொன்று இருக்குது இந்த ஆவாரம் சமூலத்தில். அதனால நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் நோய் நொடியற்று உடல் ஆரோக்கியத்துடைய எல்லா விதமான செல்வங்களோடு இன்புற்று வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல அந்த இறைவனை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றிப்பா. அப்பா இப்போ இந்த அப்பா இப்போ இந்த நாக்குல இருந்து ஆசனவாய் வரையும் புண்ணு இருக்கு இல்லையா? ஆமா. அதை நீங்க ஒரு முறை சொல்லியிருக்கீங்க, இந்த ஆவாரம் கசகத்தோட என்னது அந்த படிகாரத்தை போய் சாப்பிடணும். ஆமா. அது எப்படின்னு சொல்லுங்கப்பா. அப்பா இதுல ஒரு பெரிய வித்தையே இருக்கு. இப்ப நம்ம ராமபானம் இருக்கு இல்லைங்களா, நம்ம ராமபானத்துல ஒரு 10 ml ராமபானம் 30 ml தண்ணியில இந்த ஆவாரம்பூ இதழ்களை போட்டு வச்சு வெயிலில் வச்சிங்கன்னா வேகமாக ஆவியாகுதல் தடுக்கப்படும். ஏன்னா இந்த பூ போய் அந்த தண்ணி ஆவியாகிறத தடுத்துரும். அதை வெயிலில் வச்சாலும் சரி, வெயில் படக்கூடிய இடத்துல வச்சாலும் சரி, அதை குடிக்கும் பொழுது ஏற்படக்கூடிய நன்மைகளை விவரிக்க முடியாது. சித்தர்கள் அதை வேறு பரிபாஷையில் பாடிட்டு போயிருக்காங்க. இதுபோல் இந்த ஆவாரம்பூவும் தேனும் கலந்த தண்ணீர், ஆவாரம்பூவும் யாரும் கோச்சுக்கிறாதீங்க, ஆவாரம்பூவை முட்டை வெள்ளைக்கருவில் போடும்போது இப்போ இந்த பச்சையை பிரிக்குது இல்லைங்களா, பச்சையத்தை பிரிப்பதுக்கு பேர் ஸ்டார்ச். பதங்கமாகுதலில் ஸ்டார்ச்சை பிரிக்கிறோம். அதே மாதிரி இந்த எல்லோவை பிரித்து அதை உணவில் கலந்துட்டோம் அப்படின்னா அது அற்புதமானது. அதே மாதிரி நாவினில் இருந்து சில பேருக்கு இந்த உதடெல்லாம் வெடிச்சு, இந்த வெயில் காலத்தில் வெடிக்கும், உதடெல்லாம் வெடித்து நாக்கெல்லாம் புண்ணாகி அசிடிட்டி ஃபார்ம் ஆகி நேரத்துக்கு சாப்பிட்லைன்னா அசிடிட்டி ஃபார்ம் ஆயிரும். அப்படிப்பட்டவங்களுக்கு நாவிலிருந்து ஆசனவாய் வரைக்கும் புண்ணு இருக்கவங்களுக்கு இந்த படிகாரம் ஆரோக்கியம். இந்த படிகாரம் நம்மதில் பார்த்தீங்கன்னா படிகாரத்தை ரோஜா இதழ் போட்டு, படிகார தண்ணியில் ரோஜா இதழ் போட்டு, அது போக ரோஜா இதழ், அதுக்கப்புறம் செம்பருத்தி அது போட்டது தனி, ரோஜா இதழ் போட்டது தனி, ஆவாரம்பூ போட்டது தனி, புண்ணு ஆத்துறதுக்கு இது, ஹீமோகுளோபினுக்கு இது, வெவ்வேறு விதமானது, கட்டியை கரைக்கிறதுக்கு இன்னது அப்படின்னு சொல்லி பல்வேறு விதமான பூக்களிலிருந்து எடுக்கப்படக்கூடிய பூக்களும் படிகாரம் கலந்து செய்யக்கூடிய அந்த மருந்துகளை, அது மருந்து இல்லை உணவுங்க, அதை எடுத்து வச்சு கொடுக்குறாங்க. நம்மகிட்ட இருக்கக்கூடிய பிஎஸ்எம்எஸ் பிஏஎம்எஸ் படித்த பட்டாதாரி மருத்துவர்களுடைய பரிந்துரையின் பேரில் அவங்க வாங்கிட்டு போகிறாங்க, குடிக்கிறாங்க, மிக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்காங்க. இதிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஸ்டார்ச்சை பிரிக்கக்கூடியது, அந்த ஸ்டார்ச்சை உறவாடக்கூடியது. ஆல்கஹாலில் ஸ்டார்ச் வேகமாக கலந்துரும், ஸ்பிரிட்டில் ஆல்கஹாலில் ஹோமியோபதி மருந்து இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி நம்மதுலேயும் அது இருக்குதுங்க.
நம்மதுலேயும் வந்து காடி நீர்னு ஒன்று இருக்குது, புளித்த தண்ணிக்கு பேர் காடி நீர். அதுக்கப்புறம் புளிக்காத தண்ணீர், இந்த ஈஸ்ட் அப்படின்றது வந்து காடி நீர். அதுக்கப்புறம் வந்துட்டு வினிகர்னு சொல்லக்கூடியது வந்து புளிப்பை எடுக்கக்கூடிய ஒரு நீராக பயன்படுது. அது மாதிரி இந்த பூக்கள்ல இருந்து எடுக்கப்படக்கூடிய படிகாரத்துல இருந்தாலும் சரி, வெவ்வேறு விதமான பூக்கள் வெவ்வேறு விதமானது. இப்போ ராமபானம் சொன்னோம், படிகாரம் சொல்லியிருக்கோம். படிகாரத்தையும் ராமபானத்தையும் ஒன்றா சேர்க்கக்கூடாது. சேர்த்தோம்னா ஆசிட் மாதிரி ஃபார்ம் ஆகிக்கிறோம். அதுக்கு தான் நீங்கள் மருத்துவருடைய ஆலோசனையின்படி ஒவ்வொரு காரியங்களையும் செய்யுங்க, மிகச்சிறந்தது. கேட்கலாங்க, தாராளமாக கேட்கலாம். அந்த மருத்துவருக்கு இந்த நாலேஜ் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அவங்க எல்லாம் படித்த பட்டாதாரி மருத்துவர்கள், அவங்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த நாலேஜ் எல்லாம் இருக்கும். இதை விட இன்னும் அற்புதமான மருந்துகள் சொல்ல போகிறோம் அடுத்து. கண்டிப்பாக அடுத்து பார்த்தீங்கன்னா, நரைமுடி ஏன் வருகிறது? உலகமே தேடிக்கிட்டு இருக்குங்க. நரமுடி வந்து ஏன் வருதுங்க? சொட்ட மண்டை வருதுங்க, ஜெனட்டிக்ல வருதுன்றான். ஆனால் சித்தர்கள் என்ன பார்வையில் பார்க்குறாங்க, சித்தர்கள் என்ன கோணத்தில் அதை அணுகுகிறார்கள் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இப்போ ஆவாரம்பூவை படிகார தண்ணீரில் கலந்து சாப்பிடலாம், புண்ணை ஆற்றும். ஆனால் அதில் 2 சொட்டு நெய் விடணும். நெய் கண்டிப்பாக 2 சொட்டு நெய் விடணும். அதே வேளையில் அதை ரோஜா பூவில் சாப்பிட்லாம், அதை செம்பருத்தி பூவில் சாப்பிட்லாம். இன்னும் அநேக விதமான உடலில் ஜீரணமாகக்கூடிய தங்கச்சத்து உள்ளது, செம்பு சத்து உள்ளது, வங்கச்சத்து உள்ளது, அதுக்கு அடுத்தது இரும்பு சத்து உள்ளது. எப்படி எதோடு கலந்து சாப்பிட்டால் நன்மை உண்டாகும் இந்த உடம்புக்கு? புண்ணிலிருந்து எல்லாம் உச்சி முதல் பாதம் வரை இருக்கக்கூடிய நோய் நொடிகளை போக்கக்கூடிய ஆற்றல் உள்ளதும், வயிற்றில் ஏற்படக்கூடிய புண்கள், நாவிலிருந்து ஆசனமாய் வரைக்கும் ஏற்படக்கூடிய என்ன சொல்கிறதுனா ஃபுட் மெட்டபாலிசம் சிஸ்டம்னு சொல்லுவோம். உணவு முறைகள், 6 சுவையின் அடிப்படையில் வரக்கூடிய நோய்கள், கூடுநாள் குறைந்தால் வரக்கூடிய நோய்களை எப்படி தடுக்குது, அதனால வர்ற சைட் எஃபெக்டை எப்படி போக்குது அப்படின்றதையும் அடுத்து வருங்க காணொலியில் பார்க்கலாம். எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிங்கப்பா. நேரிலே பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஆவாரம்பூவில் நாக்குலேருந்து ஆசன வாய் வரையும் எந்த இடத்துல புண்ணு ஏற்படுறதுனாலும் சரி, வயிற்றுல இல்லை சிறுகுடல் பெருங்குடலில், மலைவாயில், ஆசன வாயில், நாக்கில், தொண்டையில், இல்லை இறைப்பையில் எந்த இடத்துல புண்ணு ஏற்படுறதாலும் இந்த ஆவாரம்பூவை ஒரு கைப்பிடி வெளியவும் போடலாம். வெளியே போட்டு அரைச்சி போடுறாங்கல்ல, ஆமாம் போடலாம். அது தப்பா சரியான மருத்துவர்கிட்ட கேட்டுக்குங்க. இந்த ஆவாரம்பூ ஒரு கைப்பிடி எடுத்து ஒரு 1/2 லிட்டர் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு 100 ml ஆகணுமே, அதில் கொஞ்சம் படிகாரத்தை போட்டு கலக்கி அதில் கொஞ்சம் நெய் ஊற்றி காலையில் நைட்டு வெறும் வயிற்றில் சாப்பிட்டு 1 மணி நேரம் கழித்து நீங்கள் எது வேணுனாலும் சாப்பிடுங்க. காரமில்லாத உணவு சாப்பிட்டு வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 நாள் மருந்துலேயே பார்த்தீங்கன்னா அது நல்ல மாற்றம் உங்கள் உடம்புல தெரியதை பார்க்கலாம். அந்த அளவுக்கு அதிவேகமாக புண்ணை ஆற்றக்கூடிய ஒரு அற்புதமானது இந்த காயகல்ப மருந்து. சரி நண்பர்களே, இது மாதிரியான நிறைய மருத்துவ குறிப்புகளை தெரிந்து கொள்ள ஆண்டூர் குழுத்துக்கு வாங்க. ஆண்டூர் குழுத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மாதத்தில் 2 சனிக்கிழமை கிளாஸ் இருக்குது. 100கணக்கான பேர் வந்திருக்காங்க. அதில் நிறைய படித்த பட்டதாரி மருத்துவர்களும் வந்து கலந்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு பயிற்சி வகுப்புலையும் பார்த்தீங்கன்னா நாடி எப்படி பிடிக்கணும், நாடியை பிடிச்சி எப்படி நோய்களை கணிக்க முடியும், அந்த நோய்களுக்கு எவ்வாறான மருந்துகளை கொடுக்க முடியும், முன்னோர்கள் எவ்வாறான மருந்துகளை கொடுத்தார்கள், அது செய்முறை எப்படியெல்லாம் செய்யணும், எந்த பக்குவத்தில் எடுக்கணும், எந்த நாளிகையில் கொடுக்கணும், எவ்வளோ எம்எல்ல கொடுக்கணும், இல்லை எவ்வளோ சொட்டுல எவ்வளோ அளவுகளில் கொடுக்கணுன்ற எல்லா பயிற்சி வகுப்புலையும் பார்த்தீங்கன்னா எல்லா செயல்முறையும் உங்களுக்கு பயிற்சி இலவசமாக உங்களுக்கு தராங்க. கண்டிப்பாக வந்து கலந்துக்கோங்க. நானும் வந்து கலந்துக்கிறேன். மீண்டும் என்னுடைய அருமையான பதிவில் உங்கள் அனைவரை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோதன் ஹரிதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம் சாமி.